அப்புறம் வந்து கனடா, மெக்சிகோ 25% வரி போட்டு அதை வந்து இப்போ மார்ச் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அங்கே பிரச்சனை. சீனாலேருந்து வர்ற பொருட்களுக்கு இறக்குமதி வரி போட்டிருக்காரு. அப்புறம் வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து அமெரிக்காவிலேருந்து க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்து வாங்கணும், அப்புறம் கேஸ் எரிவாயு, இயற்கை எரிவாயு இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவிலேருந்து எரிவாயு வாங்கினா கத்தார் வந்து நமக்கு ஏற்கனவே நேச்சுரல் கேஸ் வந்து விற்றுக்கிட்டு இருக்குது. ஓகே, அதுக்கெலாம் கத்தார் அமீர் வந்து பயந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறார் மோடியை. அங்கே நீங்கள் அமெரிக்கா வற்புறுத்தினால எங்கள் ஆர்டரை எதுவும் பண்ணிடாதீங்க. மோடியும் சிக்கிக்கிட்டார். இப்போ கத்தார்ட்ட இருந்து வாங்கினா சீப்பு, ஏன்னா பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும்? இப்படி வந்து உள்நாடு வெளிநாடு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை வந்து இந்த அதிபர் ட்ரம்ப் வந்து நம்ம சீமான் மாதிரி உருவாக்கி இருக்கிறாரு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக வந்து அமெரிக்க மக்கள் வந்து இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு.